ஆமா, அந்த சத்துருவின் தாக்கம் நம்ம மேல பாருங்க. சங்கீதம் 57 முதல் வசனம் வாசிங்களேன். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டி கொள்ளுகிறது. நல்லா கவனிங்க. விக்கினகங்கள் கடந்து போகும் மட்டும் என்ன சொல்றாரு? இந்த பிரச்சனை தனீர வரைக்கும், இந்த போராட்டத்தின் தாக்கம் என் வாழ்க்கையில குறைகிற வரைக்கும் எங்க வருவேன்? உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்து வந்து தங்குவேன், அடைவேன். இதுதான் கர்த்தருக்குள்ள நம்மளை பலப்படுத்துவது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது இந்த பிரச்சனையினுடைய வீரியம் தணிந்து போகும் மட்டும். ஒரு சில பிரச்சனை 2 நாள்ல தீந்துரும், ஒரு சில பிரச்சனை 1 வாரத்துல தீந்துரும், ஒரு சில பிரச்சனை சில மாதங்கள் ஆகும், ஒரு சில பிரச்சனை வருடங்கள் ஆகும், ஒரு சில பிரச்சனை கூட பிறந்த பிறப்பு மாதிரியே என்ன ஆகும்? ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப இதை சால்வ் பண்ணுவது எப்படி? அதை தான் தாவீது அங்க சொல்றாரு, விக்கினகங்கள் கடந்து போகும் மட்டும், இந்த பிரச்சனை கடந்து போகும் மட்டும். அப்ப இதுல என்ன அர்த்தம்? பிரச்சனை நிரந்தரம் இல்லைன்னு அர்த்தம். எதுங்க? பிரச்சனை நிரந்தரம் இல்லை. அப்ப என்ன? இந்த பிரச்சனை கடந்து போகக்கூடிய ஒன்று, இந்த இக்கட்டு கடந்து போகக்கூடிய ஒன்று, இந்த நெருக்கம் என் வாழ்க்கையில நிரந்தரமானது அல்ல, இது என்னை விட்டு கடந்து போகக்கூடிய ஒன்று. அப்ப தாவீது சொல்றாரு இங்க, இது கடந்து போகும் மட்டும் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்து நான் என்ன பண்ணுவேன்? தங்குவேன்.